பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தேடுகிறவர்கள் யாவரும் கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படி அவரை தேடி வந்திருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இந்த நாளை நமக்கு மகிழ்ச்சியாக்கி தருவார். ஆமேன், ஆமேன். நேற்றைய தினம் வரையிலும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்தார். புதிய நாளுக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த புதிய நாள் தேவ மகிமையால் நிரம்பி இருப்பதாக. தேவனுடைய மகத்துவமான செயல்கள் இந்த நாளில் நம் மத்தியில் வெளிப்பட வேண்டும். நாம் காலை வேளையில் தேவனை துதிப்போமா? அவர் செய்கிற நன்மைகளை எண்ணி துதிப்போமா? அவர் நமக்கு பாராட்டுகிற இரக்கத்தை எண்ணி அவரை துதிப்போமா? ஏனென்றால் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். அவராலே அல்லாமல் கொஞ்சம் உண்டாகவில்லை. அவர் மாத்திரம் நம்மோடு இருப்பாரானால், நாம் அவரை தேடுவோமானால் நாம் கண்டடைவோம். அவர் நமக்கு இரக்கம் செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி பொது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எங்களுக்கு அனுதினம் உணவு உடை தந்து நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். சுகம் தருகிறீர், பலன் தருகிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. உம் பாதம் அமர்ந்து செபிக்க, உம் பாதம் அமர்ந்து வேதத்தின் ரகசியத்தை அப்பா அறிந்து கொள்ள தியானிக்க கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீர் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுதினம் செய்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தை கண்டவர்கள் இன்றைக்கு இல்லை அப்பா. அநேகர் இந்த பூமியை விட்டு எடுக்கப்பட்டு போனார்கள். ஆனால் நாங்களோ தேவ சமூகத்தில் உம்மை தேடும்படியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கும்படியா உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் துதி பலி அங்கீகரிப்பீராக, எங்கள் ஸ்தோத்திர பலி அங்கீகரிப்பீராக. தேவன் எங்களைப்பா ஸ்தோத்திரம் உமக்கு மகிமையாய் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க நன்மைக்கு அளவே இல்லை அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடுகிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தகப்பனே, இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கத்துக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்தீர். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். நீர் மகிமையானவர் ஆண்டவரே. மகா உன்னதரப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாது ஆண்டவரே. நாங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரையிலோ நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகள் அதை எண்ணி முடியாதப்பா. அது ஆச்சரியம் அற்புதமானவைகள். நீர் எங்களை ஆண்டவரே கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையா நீரப்பா. நெருக்கப்படுகிற நேரங்களில் எங்கள் தஞ்சமான நீர் ஆண்டவரே. கைவிடப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு கரம் கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை அணைத்துக் கொண்டீரப்பா. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை ஆற்றுவோம் தேற்றுவோம் அன்பு செய்யவும் உம்மை போல் வேறொருவரும் இல்லை. உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லையப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்.
துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை பிரஸ்தாபத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எத்தனை நாள் இருந்தாலும் உம்மை துதித்து முடியாதப்பா, உம்மை ஸ்தோத்தரித்து முடியாது ஆண்டவரே. அவ்வளவு மகா உன்னத தேவன் நீர் ஆண்டவரே. பரலோகத்தில் எப்பொழுதோ அப்பா செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தூதர்கள் ஓயாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிறது போல நாங்கள் இந்த பூமியில் துதித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் எங்களை இருதயம் துதியினால் நிரம்பி உம்மை ஆராதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரை பாடி ஆராதிப்பது எத்தனை இன்பமானது. ஆமென். கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தின்படித்தான் அவர் வல்லமை உள்ள தேவன் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை நாடி தேடி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை நாடி தேடி வந்தவர்களுக்கு ஒருபோது ஒரு நன்மை குறைவுபட்டதே இல்லை. ஒருவேளை நமக்கு பல நேரங்களில் பல காரியங்களில் நாம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காதது போல இருக்கலாம். ஆனால் நமக்கு இன்னது தேவை என்று நம் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு தேவையானதை நமக்கு தருகிறார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எவ்வளவு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளைக்கு பிடிக்குங்கிறதுக்காக தன் இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு அளவு அந்த பிள்ளையுடைய சரீரத்துக்கு தேவை, அந்த நேரத்துக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை என்பது அந்த தாய்க்கு தெரிந்து அந்த அளவு அந்த பிள்ளைக்கு போஷிப்பாள். அதுபோலத்தான் நம்முடைய பரம தகப்பன் ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு இன்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு நன்மை நமக்கு தேவை, எவ்வளவு காலத்துக்கு அது தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறார், நம்மை நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம் தேடும்போது அவரை கண்டுகொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து அனுதினம் அறிக்கையிட அவருடைய காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். 1 நாளாகமம் அதனுடைய 16வது அதிகாரத்தில் தாவீது கர்த்தரை எப்படி தேடினார் என்பதை நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 105ஆம் சங்கீதத்தின் ஜோடு வசனமாக அது இருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வார்த்தைகள் தாவீது தன் ஜனத்தோடு சொல்லுகிறார். அதே வார்த்தைகளை அவர் சங்கீதமாய் 105வது சங்கீதத்தில் பாடி வைத்திருக்கிறார். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. இந்த தாவீது எப்படிப்பட்டவர்? ஒரு சாதாரண ஒரு மனிதனாய், நல்ல ஒரு செல்வந்த தகப்பனுக்கு பிறந்து வளர்ந்தாலும் ஒரு இளைய மகனாய் எங்களுடைய குடும்பத்தின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தனாய் இருந்தார். கர்த்தர் அவரை அழைத்து வர வைத்து அபிஷேகம் பண்ணினார். எப்பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகித்தாரோ அது முதல் அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவர் பார்த்தார், பல உயர்வுகளை சந்தித்தார். எப்போதும் கர்த்தரை பாடி துதிக்கிறது தாவீதுக்கு பிரியமான காரியமாயிருந்தது. தன் வேலைகள் மத்தியில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளைகளிலும் கர்த்தரை பாடி பாடி துதித்து கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி பாடி துதித்து கொண்டே இருந்தார். அப்படி பாடி துதித்து கொண்டிருந்த ஒரு தாவீது அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிற அளவுக்கு உயர்த்தப்பட்டார். அரண்மனையில்
ராஜாவுடைய மகளையே திருமணம் செய்து கொள்வதற்குரிய பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான். அந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீது மாமனார் பிசாசினால் பீடிக்கப்பட்ட பொழுது பாடி துதித்து அந்த பிசாசை துரத்தினார். அப்படிப்பட்ட மகிமையான அபிஷேகம் இந்த தாவீதுக்குள் இருந்தது. தாவீது நித்தமும் கர்த்தரை தேடினார். அவர் வல்லமையை நாடினார். என் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டு அவைகளை நித்தமும் நாடினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய சூழ்நிலையை அவரிடத்தில் சொல்லி அவரை தேடி அவரை நாடுவோமானால் எப்படிப்பட்ட காரியமானாலும் வல்லமை உள்ள தேவன் நமக்காக செய்து முடிப்பார். இந்த தாவீது நித்தமும் அவர் எப்படி தேடினார் என்று சொல்லி இதே வேத பகுதியில் நாம் வாசிப்போமானால் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை பார்ப்போமானால், அவர் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். இந்த தாவீது தேவனை தேடினார். அவர் தேவனுடைய பெட்டியை அதற்காக ஆயத்தம் பண்ணின கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ள அந்த தேவனுடைய பெட்டியை வைத்தார். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உற்சாக இருதயம் உள்ளவர் தாவீது. தேவனுடைய பெட்டி எங்கோ ஒரு இடத்தில் இருப்பது அவருக்கு பிரியமில்லாதிருந்தது. அதற்காக பிரத்யேகமாய் ஒரு கூடாரத்தை செய்து அதற்குள்ளே வைத்தார். இன்னைக்கு மனிதர்களாகிய நாம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த சரீரம் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள் நாம் தேவனை வைத்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் மாத்திரம்தான் தேவன் தங்கி வாசம் பண்ண முடியும். பெட்டி பரிசுத்தமான இடத்தில் மாத்திரம்தான் இருக்க முடியும். இல்லாத இடத்தில் வாதை வரும். நம்முடைய சரீரமாகி இந்த கூடாரத்தை பரிசுத்தமாய் பேணி அதை பரிசுத்தப்படுத்தி செப்பனிட்டு அதற்குள் வசனம் என்கிற பெட்டியை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அவர் கர்த்தரை தேடினார், தேவனுடைய பெட்டியை கூடாரத்திற்குள் கொண்டு வைத்தார். இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுவதற்கு தேவனை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைப்போம். நாம் அப்படி வைக்கிற பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அது மாத்திரமில்லை, அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். இரண்டாவதாக தேவனுடைய பெட்டியை கொண்டு வைத்து விட்டது மாத்திரமல்ல, பலிகளை செலுத்தினார், தகன பலிகளை செலுத்தினார். தன்னையே பலியாக, ஜீவ பலியாக தகனிக்கிற ஒரு தகன பலியை செலுத்தினார். பாவங்களையெல்லாம் அகற்றி தன்னை தகனிக்கக்கூடிய ஒரு தகன பலி. இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, என் தேவனே நான் உம்முடைய ஜீவ பலி என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அவரிடத்தில் கரத்தில் தகனிப்போமானால், அவருடைய பாதத்தில் நாம் வைப்போமானால் அது ஒரு நல்ல தகன பலியாயிருக்கும். நம்மை ஒப்பு கொடுப்பதே அந்த தகன பலி. நம்முடைய சுயங்கள் அழிக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள விடணும். சரீரத்தின் இச்சைகளுக்கு விடாதபடி அவைகளை சிலுவையில் ஆணியறிந்து நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை எல்லாம் சுட்டரித்து தேவ சமூகத்தில் பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அது தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுக்குரிய அழகு. அது மாத்திரமல்ல, சமாதான பலிகளை செலுத்துகிறார். எல்லாரோடு கூடுமான வரையிலும் சமாதானம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நல்ல சமாதானம் பண்ணுகிற இருதயம், தேவனுக்கும் நமக்கும் இடையில் நல்ல ஒரு ஐக்கியம், சமாதானம், நம்மோடு கூட உள்ள உறவுகள், மனிதர்கள் மத்தியில் நல்ல ஒரு சமாதான பலிகளை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். இந்த பலிகளை நாம் எப்படி செலுத்துவது? துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும். கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் வைத்து அவருக்கு எப்போதும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பலி செலுத்தும் போது
நாம் கர்த்தரை அழகாய் நேர்த்தியாய் தேடுகிறோம் என்பதற்கு அது அடையாளம். 2வது வசனத்தை பார்ப்போமானால், தாவீது சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து, 3வது வசனம், புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். அங்கே வந்திருந்த ஜனத்துக்கு அவன் தன்னிடத்தில் இருந்தவற்றை பங்கிட்டு கொடுக்கிறவனாயிருந்தான். அங்கிருந்தவர்களை அவன் ஆசீர்வதித்தான். இன்றைக்கும் தேவனை தேடுகிற ஒரு தேவ பிள்ளையிடத்தில் இருக்க வேண்டிய 3வது காரியம் பகிர்ந்து கொடுக்கிற நல்ல இருதயம். வெறும் பணமும் பொருளும் மாத்திரமல்ல, அது நம்மிடத்தில் இருக்குமானால் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்பை பகிர்ந்து கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், திக்கற்று நிற்கிறவர்களுக்கு வழிகாட்ட முடியும், ஏழை எளியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். எத்தனையோ வழிகளில் நாம் நம்மிடத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து கொடுக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியப்படுகிறார். தேவனை தேடுகிறவர்களிடத்தில் அந்த நல்ல குணம் இருக்கும். அவர்களிடத்தில் இரக்க சுபாவம் இருக்கும். தனக்கென்று மாத்திரம் இராதபடி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த நல்ல இரக்க குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அதை நாம் அதிகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தாவீது கர்த்தரை எப்படி தேடினான் பாருங்கள். அடுத்ததாக 4வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுவதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். இன்னும் அநேகரை லேவியரை கர்த்தரை துதிக்கும்படியாக நியமித்தான். கர்த்தரை பாடி புகழும்படியாக, அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்லும்படியாக அவன் நியமித்தான். இன்றைக்கும் நாம் தேவனை புகழும்படியாய், அவரை துதிக்கும்படியாய் நம்மோடு உள்ளவர்களோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அன்றைக்கு லேவியர்கள் பிரத்யேகமாய் தேவனை துதிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். கர்த்தரை பாடும்படியாய் அவர்களுக்கு பணி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுபோல இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நமக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும்படியாக தூதர்களைப் போல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊழியர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை துதிக்க பாட நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அன்பு ஐக்கியம் சபையோடும் போதகர்களோடும் விசுவாசிகளோடும் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவரிடத்தில் அப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளோடு உள்ள உறவு, அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற அனுபவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம், அந்தபடி ஆரம்பித்த நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை தியானித்து பேசும்படியாய், ஊழியத்தை செய்யும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அவர் ஆட்களை நியமிக்கிறார். அவர் ஒரு ராஜா, ஒரு ஆட்களை நியமித்து கர்த்தருக்காக காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு நாம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அவருடைய துதியை சொல்லும்படியாய், கர்த்தர் செய்த அதிசயங்களை அற்புதங்களையும் தியானித்து அவர்களை அறிவிக்கும்படியாய் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் அவருடைய காரியங்களை செய்ய துரிதப்படுவோம். அவருடைய காரியங்களை தேடி நாடி நாம் வாஞ்சித்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவர் நமக்கு போதுமானவராய் துணை நின்று நன்மையானதை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. யார் ஒருவர் கர்த்தரை தேடுகிறார்களோ, உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும், அது ஒரு பக்கம் நம்மை மோதி அடித்தாலும், கர்த்தரை தேடுகிற இருதயத்துக்குள்ள
ஆன்மீகத்துக்குள்ள, அந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அது தேவன் தருகிற மகிழ்ச்சி, அது தேவன் தருகிற சந்தோஷம், அது தேவன் தருகிற சமாதானம். அதை ஒருவரும் நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களுக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்கிற இந்த நன்மையாய் இருக்கிறது. அப்படி கர்த்தரை தேடுகிறதுனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று பார்ப்போமானால், அதனுடைய 18வது வசனம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்தை பாருங்கள். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கானான் தேசத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் கானான் தேசம். பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து, பாடுகளுக்கு இடையிலே கடந்து முடிவிலே கானானை சுதந்தரித்தார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற மகா நல்ல தேசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ வனாந்திர பாதைகளை கடந்து சென்றாலும் அவரை தேடி அவரை பிடித்து கொண்டு அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளில் பரம கானானாகிய அந்த பரலோகம் சுதந்திரமாய் கிடைக்கும். அதுவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பலன். இதை விட பெரிய பாக்கியம் என்ன உண்டு? அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், சுதந்திரமாக கானானை தருவேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையை எப்போது இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுவோம். தகப்பனே, எங்களுக்கு சுதந்திர பாகமாய் உடைய கானானை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர், நாங்களுமே தேடுகிறோம், எங்களுக்கு சுதந்திரமாய் நீர் கானானை தர வேண்டும் என்று சொல்லி அவரை உறுதியாய் விசுவாசித்து அறிக்கையிட்டு பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கானானை தருவாராக. அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவர்களை எடுக்கும்படி ஒருவருக்கு இடம் கொடாமல் அவர்கள் நிமித்த ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அக்காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு நெருக்கம் கொடுத்தவர்கள் மத்தியில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்களை ஒருவரும் தொடாதபடி காத்து கொண்டார். ஒருவரும் அவர்களிடத்தில் கிட்டி சேர முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர், ராஜாக்களை கர்த்தர் அந்த தேவ மனிதனின் நிமித்தம் கடிந்து கொண்டார். அவர் அபிஷேகம் பண்ணினவர்களை ஒருவரும் தொட முடியவில்லை. அன்றைக்கு ஒரு ஆபிரகாம் பஞ்சத்தின் நிமித்தம் தேசம் விட்டு கடந்து செல்லுகிறார். அங்கே அபிமெலேக்கு சாராளை பார்த்து, அவளுடைய அழகை பார்த்து அவளை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லுகிறார். ஆபிரகாமால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராத்திரியில் கர்த்தருடைய பிள்ளையாகி ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு தரிசனமாகி சொன்னார், நீ அவளை தொட்டால் நீ செத்தாய் என்று சொல்லி கடிந்து கொண்டார். அவனை கடிந்து கொண்டு, ராஜாவை கடிந்து கொண்டு, ஒரு தேவ மனுஷனுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். ராஜா நடுநடுங்கி போனான். அடுத்த நாளே ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு என்னென்ன தேவை அத்தனையும் கொடுத்து அவன் மனைவி சாராளை அவனோடு அனுப்பி வைத்தான். இன்றைக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நன்மை இத்தகைய மகா பெரிய நன்மை. நான் உண்மையாய் அவரை தேடுவோமானால் நிச்சயமாக அவர் நமக்கு தென்படுவார், நாம் கண்டடைவோம். அப்படிப்பட்ட ஜனத்துக்காக அவர் ராஜாக்களையும் கடிந்து கொள்ள வல்லமை உள்ளவர், ராஜாக்களையும் நமக்காக இறங்கி வர பண்ணுகிறவர், ராஜாக்களிடத்தில் இருக்கிற நன்மையை நமக்கு பெற்று தருகிற வல்லமை உள்ளவர். நமக்கு எவன் எதிர்த்து நிற்க முடியும்? அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ள தேவன் நம் தேவன். நாம் பிரியமானவர்களே, நாம் அவரை தேடுவோமானால் அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் மிக பெரிய பலன், அதிகமான பலன். அடுத்த வசனத்தை பாருங்கள். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை தேடுகிறதுனால் நமக்கு கிடைக்கிற நன்மை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியம். காலம் கடைசி ஆயிற்று, இனி காலம் செல்லாது. இந்த கடைசி நாட்களில் நாம் மௌனமாக இருந்தால் வேலுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள் அவரை பிரஸ்தாபம் பண்ணி அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை விவரிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரமும் தாவீதுடைய அந்த காரியங்களை நாம் வாசித்தோம். நாம் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த, சுவிசேஷத்தை அறிவிக்க தீவிரப்படுவோம். நம்மை போன்ற எத்தனையோ ஜனங்கள் ரட்சிப்பை அறியாதிருக்கிறார்கள்.
இயேசு யார் என்று அறியாதிருக்கிறார்கள். அந்த இயேசுவின் அன்பை ருசிக்க முடியாதபடி உலகத்தின் அன்புக்காக ஏங்கி தவித்து அந்த அன்பு கிடைக்காத பட்சத்தில் தன்னையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை, அந்த தேவ அன்பை பிறருக்கு எடுத்து சொல்ல, அவருடைய மகிமையை பிறருக்கு அறிவிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நாம் அதற்கு ஆயத்தப்படுவோமானால் அவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை அந்த காரியங்களை செய்ய வைப்பார். கர்த்தர் மகிமையானவர். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிறவராய், ஒத்தாசை செய்கிறவராய், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி நமக்கு மன்னிக்கிற தெய்வமாய் கூட இருக்கிறார். இந்த அன்பை, இந்த ரகசியத்தை நாம் ஜனங்களுக்கு அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாகும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளின் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கிருபையும் நன்மையும் இவர்களை தொடரட்டும் அப்பா. உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகள் சகல நன்மைகளை சுதந்திரிப்பார்களாக. தேவன் மகா மகிமையானவர், ஆசீர்வாதங்களின் ஊற்று உறைவிடவுமானவர். இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு நல்ல பாக்கியமான வருஷமாக இருக்கட்டும். சகல ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை நிறைத்து ஆசீர்வதித்து ஆவிக்குரிய உலக பிரகாரமான சகல நன்மைகளையும் கொடுத்து இவர்களை நீர் வாழ வைப்பீராக. இவர்களோடு கூட இரும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் திருப்தி ஆகட்டும். தகப்பனே, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கட்டி எழுப்புங்க. உம்முடைய நன்மையும் கிருபையும் இந்த குடும்பங்களுக்குள்ள தாராளமாக இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய எல்லா நன்மைகளையும் இவர்கள் சுதந்திரிப்பார்களாக. இவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினால் இவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் கர்த்தரால் ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தப்படுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்கட்டும். தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் தருகிறோம். கூடவே இருந்து மகிமையானவைகளை இவர்கள் வாழ்க்கையில் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நன்மையை அபரிவிதமாய் தருவாராக. ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த ஊழியத்தின் மூலம் நாம் பலனடைகிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாய் இந்த நாளிலும் ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கொண்டு நீ செய்ய நினைக்கிறவைகளை கர்த்தர் மகிமையாய் செய்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் எந்தெந்த ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டுமோ தடையில்லாமல் தொடப்படவும், தடையில்லாமல் ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா மகிமையாய் நடக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. யார் யார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடப்படுகிறார்களோ அவர்களை சாட்சியும் ஊழியமாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஊழியத்தை ஆண்டவரே நேசித்து கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்குரிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஊழியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர கை கொடுத்து நிற்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் கனப்படுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க அப்பா. இதை நடத்துகிற உடைய மகனை குடும்பத்தையும் கர்த்தர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவீராக. தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் தருகிறோம். இந்த நாளை ஆசீர்வைத்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.
சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருக்க